இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு எல்ஐசியோட டையப்ல நியூ கொலாபரேஷன் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஆக்சிஸ் பேங்கோட எல்ஐசி கிரெடிட் கார்டை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட எல்ஐசி கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் இதுல எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்றாங்க, இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு அதிகமாக ஒர்த்தபுளா இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இதுல உள்ள வேரியண்ட்டை பத்தின டீடைலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு பத்தின டீடைலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எல்ஐசி பிரீமியம் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா அதிகமா எல்ஐசி பிரீமியம் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் எல்ஐசி பிரீமியம் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க வந்து எல்ஐசி பிரீமியம் எடுத்திருக்கீங்க, அதுக்கான பிரீமியம் இது வரைக்கும் நான் வந்துட்டு அதர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியோ இல்ல வந்து யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணியோ இல்ல கூகுள் பே, ஃபோன் பே யூஸ் பண்ணியோ இல்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து பே பண்ணும்போது 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலியில நிறைய பேர் எல்ஐசி பிரீமியம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நிறைய பேர் எல்ஐசி பிரீமியம் பே பண்றதுக்கு எங்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்னாலும் ஸோ நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க வந்துட்டு உங்களுக்கான பிரீமியம் யாருக்கான பிரீமியமா நீங்க பே பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் 100 ரூபாய்க்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சேவ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து கன்சிடர் ஆகாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் பர்ச்சேஸ் தவிர மற்ற இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேட்டிவ் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டுக்கான இன்சூரன்ஸ் வந்து இதுல கவர் ஆகும். அந்த இன்சூரன்ஸ் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டோட லிமிட் அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் பர்ச்சேஸ். சோ நீங்க வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து 1% சர்சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த 1% சர்சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுல டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 400 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 4000 ரூபாய்க்கு உள்ள நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ எந்த பெட்ரோல் பங்க்ல வேணாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். இந்த பெட்ரோல் பங்க் தான் அப்படின்லாம் லிமிடெட் கிடையாது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதுல பிடிக்கக்கூடிய அந்த 1% சர்சார்ஜஸ் வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் ஆகும். சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க 400 ரூபாய்க்கு மேல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா 500 ரூபாய் மட்டும் தான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து சார்ஜஸ் ஆகும். அந்த 1% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனிங் பெனிஃபிட். சோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4000க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்டோட டையப்ல வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐ பர்ச்சேஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 2500 ரூபாய்க்கு மேல ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் மொத்தமா பே பண்றீங்க, அடுத்த மாசத்துல அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரையும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. 2500 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரீமியம் நீங்க பே பண்றீங்க, அது ஒரு 3000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் அடுத்த மாசம் உங்களால மொத்தமா ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இதோட மெயின். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் கிரெடிட் கார்டு. சிக்னேச்சர் கிரெடிட் கார்டுக்கும் பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்னேச்சர் கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. இது எத்தனை டைம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 காம்ப்ளிமெண்டரி லான்ச் விசிட் வந்து ஃப்ரீயா வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லான்ச் விசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல வந்துட்டு நம்ம அந்த ஓய்வெடுக்கும் அறை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓய்வெடுக்கும் அறையை வந்து நம்ம ஃப்ரீயா ஒரு வருஷத்துக்கு 8 டைம் வந்து யூஸ்
பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்டினம் கிரெடிட் கார்டில் கிடைக்காது. சிக்னேச்சர் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லான்ச் விசிட்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா பெனிஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்டுக்குமே வந்து சேம் தான். இது தவிர வேற பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து இதில் கவர் ஆகும். அதே மாதிரி ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் வந்து 1 crore வரைக்கும் இதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வித்ட்ராவல் பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் வந்து பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு. ஆனால் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 2.5% அப்படி இல்லைனா 250 ரூபா. இந்த ரெண்டில் எது வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆட் ஆன் பெனிஃபிட் வந்து இருக்குது. இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் 3 கார்டு ஆட் ஆன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா above 15க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் மற்ற கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. இதில் வந்து ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பிளாட்டினம் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணாலும் சரி இல்லை சிக்னேச்சர் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீயோ ரினிவல் ஃபீயோ எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர வேற என்னென்ன ஃபீ எல்லாம் இதில் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இதில் வந்து கார்டு ஆட் ஆன் வந்து ஜாயின் பண்ணி விட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது. அதே மாதிரி ரெனிவல் ஃபீ கிடையாது. உங்களோட கார்டு தொலைஞ்சு போச்சு இல்லை உடஞ்சு போயிருச்சு அப்படின்னா அந்த கார்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணும்போது அதுக்கு எந்த ஃபீயும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை வந்து டேரெக்டாக ஆக்சிஸ் பேங்க்ல போயிட்டு பே பண்ணும்போது உங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கும்போது அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாதிரி சார்ஜ் ஸ்லிப்பு ரிவர்சல் ஃபீ இது மாதிரி எதுவுமே இதில் வந்து பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் செக் ஃபீ. அவுட்ஸ்டாண்டிங் செக் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் அலர்ட் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு மொபைல் அலர்ட் மெசேஜ் வரும். ஸோ அதுக்கும் எந்த ஃபீயும் கிடையாது. அப்புறம் வந்து ஹாட் லிஸ்ட் சார்ஜஸ், அதாவது உங்களோட கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் லிஸ்ட்டில் போயிட்டு பிளாக் பண்ணுவீங்களா, அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களோட கிரெடிட் கார்டோட பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து 3.6% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52.86% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபினான்சியல் சார்ஜஸ் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்கான வட்டி அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் ஃபீ. ஆல்ரெடி கேஷ் வித்ட்ராவல் ஃபீ பற்றி சொல்லியிருந்தோம். நீங்கள் ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 2.5% அமௌண்ட் அப்படி இல்லைனா 500 ரூபாய். ஸோ இந்த ரெண்டில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் அவங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டியூ பெனால்ட்டி. ஸோ நீங்கள் வந்துட்டு லேட்டாக வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணுறீங்க, உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 500 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. 501 இருந்து 5000 ரூபாய்க்கு உள்ள இருந்து நீங்கள் லேட்டாக பேமெண்ட் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 5001 இருந்து 10,000 ரூபாய்க்கு உள்ள இருந்தது அப்படின்னா 750 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. அடுத்தது 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1200 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லிமிட் பெனால்ட்டி. உங்களோட கார்டு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து லிமிட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2.5% அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 2.5% அப்படி இல்லைனா 500 ரூபாய். இந்த ரெண்டில் எது வந்து ஹையஸ்டான அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிட்டர்ன். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ டெபிட் வந்து பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து செக் ரிட்டர்ன் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் வந்து செக் மூலமாக பேமெண்ட் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்ல 2% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 450 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு உள்ள இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது 400 ரூபாய்க்கு கீழே நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா 1% அந்த சர்சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்க 400 ரூபாய்க்கு மேல 4000 ரூபாய்க்கு உள்ள நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1% சர்சார்ஜஸ் வந்து டெபிட்டட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ், அதாவது இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க ஃபாரின் கண்ட்ரில கொண்டு போய் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3.5% வரைக்கும் இதுல வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரெடிட் கார்டுல இருந்து வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து
ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேங்க் சைட்லேருந்து 1% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து 2 பேமெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு பில் பேமெண்ட் வர்ற மாதிரி உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அதிகபட்சம் 1500 ரூபாய் 2 பேமெண்ட் சார்ஜஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் எல்ஐசி ப்ரீமியம் அதிகமாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐல பொருளை வந்து ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து பண்ணலாம். கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுலையும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது அவைலபிளாக கண்டிப்பாக இருக்கும். பட் ஆஃபர் தான் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆஃபர் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்ஐசி ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, என்கிட்ட நிறைய பேர் எல்ஐசி ப்ரீமியம் வந்து பே பண்ண வருவாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் எல்லாருக்கும் வந்து எல்ஐசி ப்ரீமியம் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ இதனால ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து எல்ஐசி பிரீமியம் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், நான் வந்து எல்ஐசி பிரீமியம் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணா இன்ஸ்டன்டா அப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்ஐசி பிரீமியம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து இன்ஸ்டன்டா அப்ரூவ் ஆகாது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி பிரீமியம் நான் பே பண்ண தான் செய்றேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு பேங்க்ல இதே மாதிரி எல்ஐசி கிரெடிட் கார்டு நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆச்சு. என்ன ரீசனா, நம்ம வந்துட்டு எல்ஐசி பிரீமியம் பே பண்றோம் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகாது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் தான் அப்ரூவ் ஆகும். பட் உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ இல்லாம ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, எல்ஐசி பிரீமியம் அதிகமாக பேமெண்ட் வந்து பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.